ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரீவைண்ட். நாம் இப்போ நார்மலாக ரோட்டில் போயிட்டுருக்கோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது அதிர்ஷ்டவசமாக நமக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் கிடைச்சதுன்னா அடிச்சதுரா ஜாக்பாட் அப்படின்னு அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணுவோம். அது பணமாக இருக்கலாம், இல்லைனா ஒரு செயின், ஒரு ரிங்கு, இந்த மாதிரி கோல்டாக இருக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு மொபைலாக கூட இருக்கலாம், இல்லைனா நம்ம யூஸுக்கு தேவைப்படுற ஏதாச்சும் ஒரு பொருளாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பொருள் கிடைச்சதுன்னா நாம் ரொம்பவே ஹாப்பியாக இருப்போம், அந்த பொருளை யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். பட் அப்படி நம்ம அதிர்ஷ்டம்னு நினச்சி நமக்கு கிடைச்ச அந்த ஒரு பொருள் நம்ம லைஃப்லேயே ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு பொருளாக இருந்ததுன்னா அந்த பொருளால் நாம் இழக்கக்கூடிய விஷயத்தை இழந்தோம்னா எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த சம்பவத்தில் ஒரு நபருக்கு ஒரு பொருளும் கிடைச்சிருக்கு, அதை அதிர்ஷ்டம் நினைச்சு வீட்டுக்கும் எடுத்துட்டு வந்திருக்காரு. அப்படி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவரோட லைஃப்ல நிறைய தப்பான விஷயமும் நடந்திருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அந்த வீடியோல போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அப்படி இல்லைன்னா டைப் பண்ணி கூட நீங்க எனக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்ற அந்த உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங்கா இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல நானே போஸ்ட் பண்றேன். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். அந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நியூஸ். பழையபடி பேக் டு ரீவைண்ட் 2 சேனலில் வழக்கம் போல் ரியல் கோஸ்ட் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு டைமில் பேக் டு ரீவைண்ட் 2 சேனலில் ஒரு கோஸ்ட் வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம கண்டினியூ உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண இவருடைய நேம் இளமாறன். இளமாறன் அரியலூரையும் சேர்ந்தவர். இவர் இளவயது மாந்திரிகர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவர் ரொம்பவே சின்ன பையன் தான். இந்த வயசுல இவருக்கு இந்த மாந்திரிகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருந்ததுனால மாந்திரிகத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே அடிப்படையில இருந்து கத்துக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. இப்பவும் கத்துட்டு தான் இருக்காரு. அப்படி இளமாறன் இவருடைய குரு கூட இந்த மாந்திரிக பயிற்சியில இருந்துட்டு இருக்கும் போது ஒரு சில பாதிக்கப்பட்ட நபர் இவருடைய குரு கிட்ட வந்து உதவியும் கேட்பாங்க. அதாவது அவங்க பாதிக்கப்பட்ட அந்த பிரச்சனையை பத்தி சொல்லுவாங்க. இது பில்லி சூனியமா இருக்கலாம், ஏவலா இருக்கலாம், இல்ல எது வேணாலும் இருக்கலாம். அதே போலதான் கடலூர் மாவட்டம்ல இருக்கிற ஒரு குடும்பம் இளமாறன் இவருடைய குரு கிட்ட ஒரு உதவியும் கேட்டு வந்திருக்காங்க. பட் இந்த உதவி பண்றதுக்கு இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏன்னா அந்த கடலூர்ல இருக்கிற குடும்பம் ஒரு பெரிய பாதிப்புலயும் இருந்திருக்கு. அந்த பாதிப்புல இருந்து இப்ப மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்களால வெளியில வர முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட அவங்க குடும்பத்தை உலுக்கிய ஒரு சம்பவத்தை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். சரியா 2018 கடலூர் மாவட்டம். கடலூர்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த சின்ன கிராமத்துல இருக்கிற சண்முகம் அப்படின்றவருக்கு தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. சண்முகம் இவருக்கு 3 ஆம்பளை பசங்களும் 3 பொம்பளை பசங்களும் வந்துட்டு இருக்காங்க. இதில் இந்த 3 பொம்பளை பசங்களுக்குமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த 3 ஆம்பளை பசங்களும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சண்முகம் இவருக்கு கடவுள் மேல நம்பிக்கை ரொம்பவே அதிகமாகவும் இருந்துட்டு இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, சரி பக்கத்தில் இருக்கிற ஐயனார் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சண்முகம் அவர் வீட்டில இருந்து ஐயனார் கோயிலுக்கும் போறாரு. அங்கே போயிட்டு நல்லா ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வர்றாரு. பட் வீட்டுக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கரையோரமாக ஒரு துணி இருக்கிறதையும் பார்க்குறாரு. அந்த துணி பார்க்கறதுக்கு சாதாரணமாக இல்லை, ஏதோ ஒரு பொருளை மறைச்சி சுற்றி ஓரமாக வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த பொருளும் இருந்துட்டு இருக்கு. இதை பார்த்த சண்முகம் ஒரு வேலை அதில் ஏதாச்சும் இருக்குமோ, சரி என்னென்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு அவரும் கிட்ட போயிட்டு அந்த துணியை விலக்கிட்டு உள்ளே பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கு ஷாக்கிங்கான ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா அந்த துணிக்குள்ளே ஓலைச்சுவடிகளும் சாமியோட படங்களும் அந்த சூடாயுதம் சின்ன சின்ன கத்திலாம் இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே சண்முகம் இவருக்கு ஓகே இது எல்லாமே கடவுள் சம்மந்தப்பட்ட பொருள், இதை நாம இப்படியே விட்டுட்டு போகக்கூடாது, இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்குண்டான மரியாதை, அதாவது இதை நம்ம டெய்லி வணங்கணும்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில சண்முகம் இவரும் இந்த ஓலைச்சுவடி, இந்த சாமி படம், அதுக்குள்ள இருக்கிற இந்த சூலாயுதம் இது எல்லாத்தையுமே வீட்டுக்கும் எடுத்துட்டு போறாரு. அப்படி வீட்டுக்கு எடுத்துட்டு போன இந்த பொருளை தன்னுடைய மனைவி கிட்டையும் கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் மனைவியும் பார்க்குறாங்க, கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த சண்முகம் இவரும் சொல்றாரு, இதை பூஜை ரூம்ல வச்சு டெய்லி இதுக்காக பூஜை பண்ணுமா, டெய்லி இதை வணங்கு, நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம்னு நினைச்சு தன்னோட மனைவி கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய மனைவியும் டெய்லி இந்த ஓலைச்சுவடிகளுக்கு வந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நல்லா ப்ரே பண்றாங்க. ஆனா அப்போ வரைக்கும் இவங்களுக்கு தெரியல நம்ம வீட்டுக்கு வந்தது ஒரு அதிர்ஷ்டமான பொருள் இல்லை, இது ஓலைச்சுவடி வடிவத்தில் நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு யமன் அப்படின்னு.
இது அதுக்கேற்ற மாதிரி நம்ம சண்முகம் இவங்க வீட்டில் பல பிரச்சனை அடுத்தடுத்து, அதாவது கொஞ்சம் கூட கேப்பே கொடுக்காத மாதிரி அடுத்தடுத்து இவங்க குடும்பத்தை அடிக்கவும் ஆரம்பிக்குது. இதில் முதல் பலி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சண்முகம் இவருடைய மூத்த மகன் தான். சண்முகம் இவருடைய மூத்த மகன் என்ன பண்ணுறாருன்னா, வேலை விஷயமா வேற ஊர் போயிட்டு வரான் அப்படின்னு வேற ஒரு ஊருக்கு போயிட்டு 6 மாதம் அங்கே தங்கி வேலையும் பார்க்குறாரு. சரி, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, நம்ம சொந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு அந்த வேற ஊர்ல இருந்து சொந்த ஊருக்கும் வராரு. சொந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வந்த ஒரு சில நாள்லேயே பார்த்தீங்கன்னா மூத்த மகன் அவருக்கு புத்தி பேதலிச்சும் போகுது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்த சண்முகம் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம பையனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. இப்படியே இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் முத்தியும் போகுது. இப்படி ஒரு சில நாள்லேயே பார்த்தீங்கன்னா முதல் மகன் ரத்த வாந்தி எடுத்து தன்னோட வீட்டில் இறந்தும் போகிறாரு. ஸோ இப்படி இறந்து போன விஷயம் இவங்க குடும்பத்தையே பாதிக்கவும் ஆரம்பிக்குது. தன்னோட முதல் மகன் இப்படி இறந்து போவான் அப்படின்னு இவங்க வீட்டில் இருக்கிற யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டும் இருக்காங்க. ஆனால் இப்படி முதல் மகன் இறந்த இந்த வருத்தம் குறையறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அடுத்த பிரச்சனையும் ஆரம்பிக்குது. அதுதான் சண்முகம் இவருடைய 2வது மகனுக்கும் பிரச்சனை ஆரம்பிக்குது. அவரும் வீட்டில் இருந்துட்டு இருக்கும்போது புத்தி பேதலிச்ச மாதிரி நடந்துக்கிறாரு. இப்படி நடந்துக்கிற விஷயம் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன 2வது பையனுக்கும் இப்படி ஆகுது அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் குழம்பி போகிறாங்க. இப்படி 2வது பையனுக்கு அந்த புத்தி பேதலிச்சு போகிற விஷயம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. ஒரு சில நாள் நல்லா இருக்காரு, ஒரு சில நேரம் அந்த புத்தி பேதலிச்ச மாதிரி நடந்துக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் அப்படியே கண்டினியூ ஆகி முதல் மகன் இறந்து போனார் பார்த்தீங்களா, அந்த முதல் மகன் இறந்து போய் 1 வருஷம் முடிஞ்சு அவருடைய நினைவு நாள் வருதில்ல, அந்த நினைவு நாளில் இந்த 2வது மகன் சேம் வீட்டில் ரத்த வாந்தி எடுத்து இறந்தும் போகிறாரு. இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் சண்முகம் இவருக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. என்னடா 2 மகன்களுமே ஒரே மாதிரி இறந்து போயிருக்காங்க. மூத்த மகனும் புத்தி பேதலிச்சு ரத்த வாந்தி எடுத்து இறந்து போனான், 2வது மகனும் அதே மாதிரி இறந்து போயிட்டானே, ஒருவேளை நம்ம வீட்டில் யாராச்சும் பில்லி சூனியம் ஏதாச்சும் ஏவி விட்டுருக்காங்களோ அப்படின்னு பயந்த சண்முகம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு தெரிஞ்ச ஒரு சில மாந்திரிகரெல்லாம் வீட்டுக்கு வர வைக்கிறாரு. அப்படி வர வச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இது போலாம் பிரச்சனை நடக்குது, நீங்கள் தான் என்னன்னு பார்த்து சொல்லணும் அப்படின்னு அந்த மாந்திரியை வச்சு வீட்டில் ஒரு சில பூஜைலாம் பண்ணுறாங்க. பூஜைலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மாந்திரியை சொல்கிற விஷயம், இதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையுமே நடக்காதுப்பா, நீ கொஞ்சம் தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகர் எல்லாரும் வீட்டுக்கும் போயிடுறாங்க. இவங்க வீட்டில் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் ஒரு சில நாளுக்கு அப்புறம் தான் இதுக்கப்புறம் இதே பிரச்சனை இந்த வீட்டில் இருக்கிற 3வது மகனுக்கும் ஆரம்பிக்குது. அந்த 3வது மகனும் அதே மாதிரி புத்தி பேதலிச்சும் போகிறாரு. அப்படி புத்தி பேதலிச்சு போய் ஒரு சில நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலேயே இப்படி சண்முகம் இவருடைய 3 மகன்களும் இறந்து போன விஷயம் இவருக்கு ஒரு பேரதிர்ச்சியாக தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சதான்னு கேட்டீங்கன்னா முடியலை. அடுத்து இந்த பிரச்சனை யாருக்கு ஆரம்பிக்குதுன்னா நம்ம சண்முகம் இவருக்கு தான் ஆரம்பிக்குது. ஏன்னா தன்னுடைய 3 மகன்கள் எப்படி புத்தி பேதலிச்சு போனாங்களோ அதே மாதிரி இப்போ சண்முகம் இவருக்கும் ஒரு மாதிரி புத்தி பேதலிச்சும் போது ஒரு மாதிரி நடந்துக்கும் ஆரம்பிக்கிறாரு. இப்படி நடந்துக்கிட்ட ஒரு சில நாள்லேயே பார்த்தீங்கன்னா சண்முகம் அவரும் தன்னுடைய வீட்டில் ரத்த வாந்தி எடுத்து இறந்தும் போகிறாரு. இப்போ இந்த வீட்டில் ஆண் வாரிசுகள்னு யாருமே இல்லை. சண்முகம் மனைவி அண்ட் அவங்களுக்கு 3 மகள்களும் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த 3 பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா மூத்த மகளும் இருந்துட்டு இருக்காங்க. அவருடைய கணவர் என்ன நினைக்கிறாருன்னா, சரி இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு நாம தான் எல்லாமே பண்ணணும், ஏன்னா இந்த வீட்டில் ஆண் வாரிசுன்னு யாருமே இல்லை, நாம தான் இந்த வீட்டில் முன்னின்று எல்லாத்தையுமே எடுத்து பண்ணணும், அண்ட் இங்கே இருக்கிற சொத்து பத்து எல்லாமே நமக்கு தான் சேரப்போகுது அப்படின்னு அந்த மூத்த மருமகன் என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்கும் வராரு. இங்கே இதுக்கு மேலே எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை அவருக்கு தெரியாமல இருக்கு. இப்படி அந்த மூத்த மருமகன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா விஷயத்தையுமே பார்த்துக்கிறாரு. அப்படி பார்த்துட்டு இருந்த ஒரு சில நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மூத்த மருமகன் அவரும் புத்தி பேதலிச்சு போறத இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க. உண்மையிலேயே நம்ம குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை, அது ஒரு ஆண்களுக்கும் இப்படி ஆகுது, கடைசியில் இறந்து போறாங்க அப்படின்னு தான் இவங்களுக்கும் தோண ஆரம்பிக்குது. இப்போ மூத்த மருமகன் இவருக்கும் பார்த்தீங்கன்னா புத்தி பேதலிச்சு போகுது. இதுல இருந்து ஒரு சில நாள்லயே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலேயே ரத்த வாந்தி எடுத்து இறந்தும் போறாரு. சரி இதோட நிறுத்திக்கலாம்ல, ஆனால் பிரச்சனை இதோட நிறுத்தலை, அடுத்தடுத்து போயிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு அடுத்து இன்னும் 2 மகள்களும் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 மருமகன்களும் இருந்துட்டு இருக்காங்க. இதில் அந்த 2வது பொண்ணோட கணவர் அவரும் வீட்டுக்கு வராரு. சரி நம்ம சகல இறந்து போயிட்டாரு, இதுக்கப்புறம் அவர் பொறுப்புல இருந்து நாம பார்த்துக்கலாம் அப்படின்னா அவரும் இந்த வீட்டுக்கு காலடி எடுத்து வச்சு ஒரு சில விஷயம்லாம் பண்றாரு. பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த புத்தி பேதலிச்சு போற விஷயத்த இவங்க எல்லாருமே திரும்பவும் பார்க்குறாங்க. அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் 2வது மகன் என்ன பண்றாங்கன்னா, சரி இந்த பிரச்சனை அடுத்து இவர் இறந்து தான் போவாரு, அதுக்குள்ள தன்னுடைய கணவனை தன்னோட பிறந்த வீட்டில இருந்து வேற இடத்துக்கும் கூட்டு போயிடுறாங்க, அதாவது அவங்க வீட்டுக்கும் கூட்டு போயிடுறாங்க. அப்படி கூட்டு போன ஒரு சில நாள்லயே அவரும் இறந்து போயிடுறாங்க. இப்ப இந்த வீட்டில் ஆண் வாரிசுகள் அப்படின்னு 6 பேர் இறந்து போயிட்டாங்க. இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்காங்க. அது யாருன்னா நம்ம சண்முகம் இவரோட 3வது பொண்ணோட கணவர், அவர் மட்டும் தான் உயிரோட இருந்துட்டு இருக்காரு. இப்படி நமக்கு சண்முகம் இல்ல அடுத்தடுத்த மரணங்கள் ஏற்பட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா சண்முகம் 2வது மகள் அவருக்கு ஃப்ரெண்டும் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்தை நமக்கு
நமக்கு ஷேர் பண்ண இளமாறன் இவருக்கும் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. ஏன்னா இந்த நண்பருக்கும் அரியலூரில் இருக்கிற இளமாறன் இவருக்கும் வந்து ஒரு பழக்கம் இருந்திருக்கு. 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் இளமாறன் இவருக்கு கடலூரில் இருக்கிற இந்த சண்முகம் அவங்க யாருன்னு தெரியாமல் இருந்திருக்கு. இந்த நண்பர் மூலியமாக தான் இளமாறன் இவருக்கே தெரிய வருது, கடலூரில் இப்படிப்பட்ட ஒரு குடும்பம், அதாவது சண்முகம் இவங்க வீட்டில் அடுத்தடுத்த ஆண்கள் இறந்துட்டே இருக்காங்க, நீ தாண்டா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அந்த நண்பர் இளமாறன் இவர்கிட்டயும் உதவி கேட்க, அப்போ இளமாறன் சொல்கிற விஷயம், சரி அந்த குடும்பத்தை வந்து இங்கே பார்க்க சொல்லு, ஏன் குரு இங்கே தான் இருந்துட்டு இருக்காரு, அவங்க வந்து பேசினாங்கன்னா இதுக்கான சொல்யூஷன் ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப சண்முகம் அவங்க வீட்டில் உயிரோடு இருக்கிற எல்லாருமே அரியலூர்ல வந்து நம்ம இளமாறன் இவருடைய குருவையும் பார்க்க வராங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சில விஷயம்லாம் தெரிய வருது, இதனாலதான் நம்ம வீட்டில் பிரச்சனையே வந்திருக்கு அப்படின்னு. இப்ப அரியலூர்ல இருக்கிற இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண இளமாறன் இவருடைய குரு முன்னிலையில் சண்முகம் அவருடைய பாதிக்கப்பட்ட குடும்பமும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்போ குரு இவரும் ஒரு சில விஷயத்த கணிக்க ஆரம்பிக்கிறாரு, அந்த பூஜைக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே பண்றாரு. அண்ட் இவரும் காளியம்மன் உதவி மூலியமா அந்த இடத்துல ஒரு சில பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருக்க, அப்ப கண்ணு மூடி ஒரு சில விஷயத்தெல்லாம் கணிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, நம்ம இறந்து போன சண்முகம் அவங்க வீட்டுல என்னென்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அவங்க வீட்டுல உண்மையிலே என்ன இருக்கு அப்படின்னு கண்ணை மூடி காளியம்மன் அவங்க உதவி மூலியமா என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவருக்கு ஒரு சில விஷயம்லாம் தெரிய வருது. உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு கருப்பான உருவமும் இருந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல உங்க குலதெய்வமும் இருந்துட்டு இருக்கு, ஆனா அதுக்கு பக்கத்திலேயே ஒரு கருப்பான உருவமும் உட்காந்துட்டு இருக்கு. சரிம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க கணவர் உங்க வீட்டுல ஒரு பூஜை ஒன்று பண்ணாரு, மாந்திரிகர் வச்சு பூஜை ஒன்று பண்ணீங்கன்னு சொன்னீங்களா, அந்த மாந்திரிகர் கொடுத்த ஏதாச்சும் ஒரு பொருள் உங்க பூஜை ரூம்ல இருக்கா அப்படின்னு கேட்கும்போது சண்முகம் அவங்க குடும்பத்தினர் வந்து இல்ல எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அந்த குரு இறந்து போன சண்முகம் அவங்க மனைவி கிட்டும் வேற உங்க பூஜை ரூம்ல என்னென்ன பொருள்லாம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, சண்முகம் அவங்க மனைவியும் அவங்க பூஜை ரூம்ல இருக்கிற ஒரு பொருளும் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பொருள்ல ஓலைச்சுவடி இருக்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஓலைச்சுவடி இருக்கிற விஷயம் குரு இவருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம், சரிமா அந்த ஓலைச்சுவடி காலங்காலமா உங்க குடும்பத்துல இருந்துட்டு இருக்கா, அதாவது அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறைன்னு முடிஞ்சு இப்போ உங்க குடும்பத்துக்கிட்ட இருந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அப்போதான் சண்முகம் அவருடைய மனைவி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இல்லைங்க, அந்த ஓலைச்சுவடி இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்தது, என் கணவர் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போனாரு, வர வழியில ரோட்ல கிடைச்சது, இதை திறந்து பார்க்கும்போது உள்ள ஓலைச்சுவடி அந்த சாமி போட்டோ உள்ள சூழா இதெல்லாம் இருக்கும்போது இது கடவுள் சம்பந்தப்பட்ட பொருள், இதை வச்சு ப்ரே பண்ணா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாரு, அதை வச்சு தான் இப்போ வரைக்கும் நாங்க பூஜை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் குரு இவரும் விஷயத்தை பிடிச்சிட்டாரு, இங்க இருந்து தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு. ஆனா இந்த ஒரு விஷயத்த வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக குரு இவர் என்ன பண்றாருன்னா, காளியம்மன் உதவி மூலியமா ஒரு சில விஷயம்லாம் பண்ணி காளியம்மன் கிட்டே கேட்குறாங்க இதுதான் பிரச்சனை அப்படின்னு. அப்ப காளியம்மன் சொல்ற ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, காளி என்ன சொல்லிச்சுன்னா, அது வந்து ஒரு துர்மாந்திரியனோட ஓலைச்சுவடி, அது அவர் வந்து இறக்கும்போது அவர் சித்தி பண்ண எல்லா தேவதையும் அதுல வச்சுட்டு காவலா வச்சுட்டு அந்த ஓலைச்சுவடிக்கு காவலா வச்சுட்டு இறந்துட்டாரு. அவர் ஒரு துர்மாந்திரிகவாதி என்றதுனால அவரு தெரிஞ்ச அனைத்து மந்திரங்கள் எந்திரங்கள் அப்புறம் எப்படி பூஜை பண்ணி இதெல்லாம் பண்றதோ அதையெல்லாம் அதுல வந்து ஒரு ஓலைச்சுவடியா எழுதுறாரு. எழுதிட்டு தான் அதுக்கு வந்து தான் சித்தி பண்ண தேவதைகள் எல்லாத்தையும் வச்சு கட்டு போடுறாரு ப்ரோ. எதுக்கு இந்த கட்டுனா, தான் குடும்பத்துல இருக்கவங்க மட்டும்தான் அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த காவலை வச்சு அந்த தேவதையை வச்சு கட்டு போடுறாரு. கட்டு போட்டுட்டு அவர் இறந்துட்டார் அந்த துர்மாந்திரிகன். இப்பதான் இறந்து போன சண்முகம் இவங்க குடும்பத்துக்கே எல்லா விஷயமும் தெரிய வருது. அப்போ அதிர்ஷ்டம்னு நினைச்சு எடுத்துட்டு வந்த இந்த பொருள் மூலியமா தான் எங்க குடும்பத்துல இவ்வளவு காவு வாங்கியிருக்கா அப்படின்னு அவங்க எல்லாருமே ஷாக் ஆகவும் ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஓலைச்சுவடி சண்முகம் இவங்க குடும்பத்துக்கு தான் மொதல் தடவையா வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இவங்க குடும்பத்துக்கு மொதல் தடவையா வரல, இதுக்கு முன்னாடி ஒரு சில குடும்பத்துக்கெல்லாம் போயிருக்கு. அதாவது நம்ம சண்முகம் மாதிரியும் இன்னும் ஒரு சில பேர் இந்த ஒரு ஓலைச்சுவடி நம்ம குடும்பத்துக்கு வந்து நல்லதுதான் தரும்னு நினைச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படி எடுத்துட்டு வந்த நிறைய பேர் அவங்க வீட்டில் ஆண் வாரிசுகளை இல்லாம இறந்தும் போயிருக்காங்க. அதுல பாதிக்கப்பட்ட ஒரு சில பேர் தான் இந்த ஓலைச்சுவடியை ஒரு சில மாந்திரிகர் உதவி மூலியமா இதை அவங்க குடும்பத்துல இருந்து பிரிச்சு இந்த ஐயனார் கோயில்கிட்டையும் போட்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் புரியாத நம்ம சண்முகம் இதை எடுத்துட்டு வந்தா நம்ம குடும்பத்துக்கு நல்லது அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைச்சு எடுத்துட்டு வந்த பொருள் அவங்க குடும்பத்துக்கு துர் அதிர்ஷ்டமா இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த துர்மாந்திரிகர் இந்த ஓலைச்சுவடிக்கு ஒரு கட்டும் போட்டிருக்கான்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காவு கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காவு வாங்குற கட்டு. இந்த ஓலைச்சுவடி யாரு கையில இருக்கோ, அதாவது அந்த மாந்திரிகர் குடும்பத்தை தவிர அந்த ரத்த சொந்தத்தை தவிர வேற யாராச்சும் கையில இந்த ஓலைச்சுவடி கிடைச்சதுன்னா அப்படி கிடைக்கிற யாரா இருந்தாலும் அந்த குடும்பத்துல ஆண் வாரிசுகள் இல்லாமலும் போயிடும். இதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னா, இந்த துர்மாந்திரிகர் போட்ட அந்த கட்டு யாரு மூலியமா போட்டிருக்காருன்னா அவர் வணங்கிட்டு இருக்கிற தேவதைகள் மூலமா தான் இந்த கட்டும் போட்டிருக்காரு. இந்த ஓலைச்சுவடி என் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் உபயோகப்படணும், அதாவது என் ரத்த சொந்தத்துக்கு மட்டும்தான் இருக்கணும், வேற யார் கை காய்ச்சி போச்சுன்னா
நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த காவு கட்டையும் போட்டிருக்காரு. அதோட விளைவு தான் இப்போ இத்தனை உயிரை காவு வாங்கியிருக்கு. சரி, இப்போ சண்முகம் இவங்க வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. இப்போ சண்முகம் இவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை எப்படி முடிக்க போகிறாங்க அப்படின்னு காளியம்மன் கிட்டே கேட்குறாங்க. இந்த சாபத்திலேருந்து விமோச்சனம் வேணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது காளியம்மன் சொல்கிற விஷயம், இந்த ஒரு கட்டிலிருந்து இவங்க குடும்பம் வெளியில் வரணும்னா இதுக்கு ஒரே வழி தான். அதாவது இந்த ஓலைச்சுவடி எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களதோ அந்த குடும்பத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒருத்தர், அதாவது அந்த ரத்த சொந்தத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒருத்தர் வந்தால் மட்டும்தான் இந்த ஒரு கட்டிலிருந்து இவங்களை விடுபட வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும்தான் ஒரே தீர்வாக இருந்துட்டு இருக்கு. இதை தவிர்த்து வேற யாராச்சும் இந்த கட்டை உடைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்கன்னா அப்படி ட்ரை பண்ணுற யாராக இருந்தாலும் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் கடவுளால் கூட இந்த கட்டை உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது. அது என்னன்னா, இந்த ஒரு கட்டை வந்து குலதெய்வம் அண்ட் கன்னி தேவதைகள் இவங்க மூலியமாக தான் இந்த ஒரு கட்டை நல்ல விதமாக போட்டிருக்காங்க. இதை தப்பான விதத்துக்கு போடல. அந்த கட்டை போடுறதுக்கு ஒரு விதத்தில் கடவுளும் உதவியாக இருந்திருக்காங்க. ஸோ கடவுளே போட்ட கட்டை வந்து அவங்களே எடுக்க மாட்டாங்க. அந்த ரத்த சொந்தத்திலேருந்து யாராச்சும் வந்து கேட்டுக்கிட்டால் மட்டும்தான் அதை உடைக்கவும் முடியும். அதுக்கு ரீசன் இந்த ஓலைச்சுவடியில் இருக்கிற இந்த ஒரு விஷயத்தை கெட்ட சக்திகள் யாருமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயமும் பண்ணியிருக்காங்க. அதனால தான் கடவுள் கூட இந்த ஒரு கட்டை எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சண்முகம் இவங்க குடும்பத்துக்கு புரியாத விஷயம், அந்த ஓலைச்சுவடியோட ரத்த சொந்தத்தை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது, எப்படி நம்ம கூட்டு வர்றது அப்படின்னு இவங்களுக்கு புரியல. ஏன்னா அவங்க யாருன்னு கூட தெரியல. சரி, இதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கா, மாற்று வழி இருக்கா அப்படின்னு நம்ம காளியம்மன் கிட்டே கேட்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டதில் ஒரே ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டில இருந்து நீங்கள் வெளியில் வரதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. அது என்னன்னா, இந்த ஓலைச்சுவடியை யார் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்களோ, அதாவது உன் கணவன் தானே எடுத்துகிட்டு வந்தான், உன் கணவன் உயிரோடு இருந்திருந்தாருன்னா அவருக்கு ஒரு பூஜையை பண்ணி இந்த ஓலைச்சுவடியை அவரே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கரையோரமாக போட்டு வந்தாருன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆனால் அவரும் இறந்து போயிட்டாரு. கவலைப்படாதீங்க, சண்முகம் இவரோட ரத்த சொந்தம் வேற யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்க மூலியமாக இந்த ஒரு மாதிரிகத்தை பண்ணி அந்த ஓலைச்சுவடியை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்களோ அந்த இடத்துல போட்டுட்டா இந்த ஒரு விஷயத்துலேருந்து உங்களை வெளியில் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், காளியம்மன் சொன்னதுக்கப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் மன நிறைவாக இருக்குது. ஏன்னா இப்போ சண்முகம் இவங்களுக்கு 3 பொண்ணுங்களும் இருந்துட்டு இருக்கு, அதில் ஒருத்தருக்கு கணவரும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை, இவங்களை வச்சு அந்த ஒரு விஷயத்த முடிச்சிடலாம். இப்போ சண்முகம் இவருடைய ரத்த சொந்தம் மூலயமா அந்த ஒரு பூஜையும் பண்ணுறாங்க. அந்த ஓலைச்சுவடியை அவர் எடுத்துகிட்டு வந்த ஒரு சில பொருட்களை கருப்பு துணி சுற்றி அந்த பூஜைலாம் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கரைக்கிட்டே போட்டு வந்துடுறாங்க. அப்படி இந்த விஷயம்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த வீட்டில் இருக்கிற கடைசி பொண்ணோட, சண்முகம் இவரோட கடைசி பொண்ணோட கணவர், இவர் மட்டும்தான் உயிரோடு இருந்துட்டு இருக்காரு. அந்த கணவரும் பார்த்தீங்கன்னா சண்முகம் இவங்க இருந்த வீட்டுக்கு வரத்துக்கே பயந்துருக்காங்க. ஏன்னா இந்த வீட்டில் ஒருத்தர் 2 பேர் இல்லை, கிட்டத்தட்ட 6 ஆண்கள் இறந்தும் போயிருக்காங்க. இந்த வீட்டோட மூத்த தலைவரான சண்முகம் இறந்து போயிட்டாரு. அவருடைய 3 பசங்களும் இறந்து போயிட்டாங்க. அந்த சண்முகம் இவருடைய மூத்த மருமகன், 2வது மருமகன் அப்படின்ற மாதிரி 6 ஆண்கள் இறந்து போயிட்டாரு. கடைசியாக இருக்கிறது கடைசி மகளோட கணவர் மட்டும்தான். ஸோ இப்போ அவரும் பயந்துட்டு இருக்காரு. ஒரு லெவலுக்கு அப்புறம் அவருக்கும் பயம் போயிடுச்சு. இப்போ அந்த வீட்டில் இருக்கிற எல்லா நிர்வாகத்தையும் அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அந்த வீட்டில் பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் ரோட்டில் சும்மா ₹1 கிடைச்சா கூட அந்த ஃபேமிலி எடுக்காது. ஏன்னா அப்பேற்பட்ட விஷயத்த இவங்க அனுபவிச்சிருக்காங்க. இதுக்கு இவங்க கொடுத்த வேலை இவங்க வீட்டில் இருக்கிற 6 ஆண்களோட உயிர். ஸோ இப்போ சொல்லுங்க, ரோட்டில் ஏதாச்சும் பொருள் கிடைச்சுன்னா ஈஸியாக எடுத்துட்டு வந்துடுவீங்களா? அப்படி எடுக்கிறதாலும் கொஞ்சம் பார்த்துடுங்க. மேபி மொபைல் அது மாதிரி கிடைச்சா கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு சில பேர் இந்த தங்க நாணயம், இந்த மோதிரம், இந்த மாதிரி விஷயம் கிடைச்சா கூட எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சில ஆளுங்க தீட்டை கழிக்கிறதுக்காக அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி ரோட்டில் போட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்தால் அவங்க விட்டு போனால் அந்த ஒரு விஷயம் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சில பேருக்கு நடந்தும் பார்த்துருக்கேன். ஸோ சண்முகம் இவங்க லைஃப்பில் நடந்த இந்த ஒரு சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண இவரோட நேம் கௌதம் மலேசியாவை சேர்ந்தவர். அண்ட் இந்த ஒரு சம்பவம் மலேசியாவில் இருக்கிற ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோவிலில் தான் நடந்திருக்கு. அந்த கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கிற முருகன் கோவில் இல்லை. எது மலேசியாவில் இருக்கிற முருகன் கோவில் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மலேசியானாலே அங்கே இருக்கிற முருகன் கோவில் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபேமஸாக இருக்குது. அதை தவிர்த்து வேறு என்ன கோவில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோவிலோட நேம் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த கோவில் மலேசியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும், குறிப்பாக சொல்ல போனால் மலேசியாவில் இருக்கிற எல்லா மொழி பேசுகிற மக்களுக்கும், தமிழ், மலாய், சைனீஸ், இன்னும் ஒரு சில பேர், இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கோவில் அந்த இடத்துலயும் இருக்கு. அதுதான் குலதெய்வமான முனீஸ்வரர் கோவில். பட் அந்த கோவிலோட நேம் அண்ட் அந்த ஏரியா எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும் அப்படின்றதுனால சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த கோவிலை பத்தி மலேசியாவில் இருக்கிற எல்லாருக்குமே, மலேசியாவில் அரௌண்ட் 13ல இருந்து 14 மாநிலங்கள் இருந்துட்டு இருக்கு. அந்த எல்லா மாநில மக்களுக்கும் இந்த முனீஸ்வரர் கோவிலை பத்தி ரொம்பவே நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட முனீஸ்வரர் கோவிலில் தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற ஒரு நம்பூதிரி மலேசியா
மலேசியாவில் இருக்கிற இந்த முனீஸ்வரர் கோவிலுக்கும் வராரு. இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த முனீஸ்வரர் கோவிலில் உட்காந்து கிட்டத்தட்ட 3 நாள் அந்த கோவிலே தியானம் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்த அந்த கோவிலில் போகிறவங்க வரவங்க நிறைய பேர் பார்த்தும் இருக்காங்க. பட் இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா இவர் பார்க்கும்போது ஒரு நம்பூதிரி மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. இங்கே வந்து ப்ரே பண்ணிட்டு போகலான்னு தான் வந்திருக்காரு அப்படின்னு நினச்சி மற்ற மக்கள் எல்லாருமே அந்த ஒரு விஷயத்த நார்மலாக பார்த்துட்டு அவங்கவுங்க வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. பட் இதுக்கு பின்னாடி ஒரு உள்குத்து இருக்குது அப்படின்னு இந்த ஒரு சம்பவத்தில் இருந்து 3 நாளுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெரிய வருது, ஓ இவர் இதுக்கு தான் வந்திருக்காரா அப்படின்னு. சரியா இந்த ஒரு நம்பூதிரி இந்த கோவிலை விட்டு போன 3வது நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் முனீஸ்வரர் கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூலமும் இருந்துட்டு இருக்கு. அந்த ஒரு சூலம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கரை பிடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. அதாவது திடீர்னு ஒரு மாதிரி கரையான மாதிரியும் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த அந்த கோவில் இருக்கிற பூசாரி அவரும் நோட் பண்றாரு. நோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கோவில் மேலாளர்கள் அவங்க எல்லார்கிட்டயுமே இந்த ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சடனாக பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ நாளில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததில்லை. பட் சடனாக நடக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு பயமும் வருது. இந்த ஒரு பயமே பார்த்தீங்கன்னா அந்த கோவிலை சேர்ந்த எல்லாருமே ஒரு சின்னதாக மீட்டிங்கும் வைக்கிறாங்க. அந்த மீட்டிங் வச்சதுக்கப்புறம் இதுக்கு உண்டான சொல்யூஷன் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு அந்த கோவிலோட மூல கடவுளான முனீஸ்வரர் அவரையும் வந்து வர வைக்கிறாங்க. அவரை வர வச்சதுக்கு அப்புறம் தான் உண்மை என்ன அப்படின்னு அவங்களுக்கே தெரிய வருது. அங்க வந்த குலதெய்வமான முனீஸ்வரர் அவர் சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சில பேர் கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த ஒரு கட்டுல இருந்து என்னால் வெளியில வர முடியாது. இதுல இருந்து என்னால் வெளியில வந்தால் மட்டும்தான் மற்ற விஷயம்லாம் பண்ணவும் முடியும். ஆனால் இந்த கட்டுல இருந்து என்னை யார் யாரெல்லாம் காப்பாற்ற முடியும்னா மலேசியாலே பார்த்தீங்கன்னா வால்முனி முனீஸ்வரர் கோவிலும் இருந்துட்டு இருக்கு. ஸோ அவர் நினைச்சா மட்டும்தான் இந்த ஒரு கட்டுல இருந்து என்னால் வெளியில வர முடியும் அப்படின்னு முனீஸ்வரர் இவரும் சொல்ல உடனே இவங்க எல்லாருமே ஒரு பூஜையை போட்டு மலேசியாவில் இருக்கிற வால்முனி முனீஸ்வரர் அவரும் இந்த இடத்துல வர வைக்கிறாங்க. வர வச்சதுக்கு அப்புறம் அவரும் கட்டுப்பாட்டில் இருக்கிற முனீஸ்வரர் கட்டை உடைச்சி வெளியில வர வைக்கிறதுக்கு ஒரு சில விஷயம்லாம் பண்றாங்க. ஆனா அவராலையும் முடியல. சரி வால்முனி இவராலையும் முடியல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மதுரை வீரன் அண்ட் கருப்பசாமி இவங்க எல்லாருமே வர வைக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லாக தான் முனீஸ்வரர் இவரையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில குலதெய்வங்களையும் வந்து இந்த கோயிலுக்கு வர வைக்கிறாங்க. வர வச்சது மட்டும் இல்லாமல் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்ற மாதிரி இந்த 4 திசைகளையும் வந்து அந்த குலதெய்வங்களை வச்சு அந்த 4 திசையையும் இவங்க கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு வராங்க. இந்த திசையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. ஏன்னா இந்த இடத்த இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தா தான் இந்த ஏரியாக்குள்ள முனீஸ்வரர் இவரை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற அந்த ஒரு விஷயத்தை ஈஸியா உடைக்க முடியும். அதனால தான் ஃபர்ஸ்ட் இவங்க அந்த 4 திசையை வந்து கட்டுப்படுத்துறாங்க. ஆனா இப்ப இந்த இடத்துல இருக்கிற குலதெய்வமான வால்முனியா இருக்கட்டும், மதுரை வீரரா இருக்கட்டும், ஆண்டு கருப்பசாமியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்த கட்டை உடைக்கிறதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கட்டை உடைக்கும் போது ஐயனார் அவர்கிட்டயும் சொல்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஐயா எங்களால் மட்டும் இந்த ஒரு விஷயத்தை முடிக்க முடியாது. நீங்களும் இந்த ஒரு கட்டுல இருந்து வெளியில வரணும்னு நினைச்சு நீங்களும் ஒரு சில விஷயம் பண்ணுங்க. நாம எல்லாருமே ஒன்று சேர்ந்து பண்ணா மட்டும்தான் இந்த ஒரு கட்டை வந்து உடைக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே ஆழமா இந்த ஒரு கட்டையும் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு கட்டை உடைக்கிறதுக்கும் ட்ரை பண்றாங்க. இப்படி அந்த ஒரு கட்டை உடைக்கிறதுக்கு ரொம்பவும் டைம் எடுத்துட்டு இருக்கு. கடைசியா அந்த ஒரு கட்டை எப்படியோ உடைச்சு அதுல இருந்து ஐயனார் வெளியிலேயே வந்துடுறாரு. அப்படி வெளியில வந்தவர் ரொம்பவே உக்கிரமாக இருந்துட்டு இருக்காரு. இப்போ இங்க இருந்து கருப்பசாமியா இருக்கட்டும் அண்ட் வால்முனியா இருக்கட்டும், மதுரை வீரர் இவங்க எல்லாருமே அவங்கவுங்க கோவில் அவங்கவுங்க எல்லைக்கும் போயிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல ஐயனார் ரொம்பவே உக்கிரமாகவும் இருந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற ஐயனார் இந்த இடத்துல ஒரு விஷயமும் சொல்றாரு, என்னை கட்டுப்படுத்தி வச்சவன் இன்னும் 3 நாள்ல என் எல்லைக்குள்ள வந்து ரத்தம் கக்கி சாவான் அப்படின்னு அந்த இடத்துலயே ஐயனார் ஒரு விஷயமும் சொல்ல சேம் இதுக்கு ஏத்த மாதிரி இந்த கோவில்ல அந்த நம்பூதிரி ஒருத்தர் தியானம் பண்ணியிருப்பாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவரு அடுத்த 3வது நாளே இந்த கோவிலுக்கும் வராரு. அப்படி வந்த அந்த நம்பூதிரி இந்த கோவிலே ரத்தம் கக்கி அந்த இடத்துல இறந்து போறது அங்க இருக்கிற எல்லா மக்களும் பார்த்து வியந்து போறாங்கன்னு சொல்றதை விட பயங்கரமா பயந்து போறாங்க. ஏன்னா இவரால தான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குன்னு அவங்களுக்கே அப்பதான் தெரிய வந்திருக்கு. ஆனால் அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் நடந்த சம்பவமும் வந்திருக்கு. ஆனால் அந்த சம்பவத்தில் இந்த கோவிலில் நடந்த உண்மையான விஷயத்த மென்ஷன் பண்ணலை. அதுக்கு பதிலாக வேற ஏதோ ரீசனால் இந்த நம்பூதிரி இறந்து போயிருக்காரு அப்படின்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண கௌதம் இவருக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து பிளைண்டாக தான் அந்த நியூஸ் பேப்பரில் போட்டிருக்கிறத வச்சு தான் இவருக்கும் தெரிய வந்தது. ஆனால் ஒரு சில நாளுக்கு அப்புறம் அந்த கோவிலில் வேலை செய்கிற இவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உண்மையிலே அந்த கோவிலில் என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கௌதம் இவர்கிட்டயே சொல்லியிருக்காரு. இவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அந்த சம்பவத்தை அப்படியே கௌதம் நம்மகிட்டே ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு சம்பவத்தை கேட்டதுக்கு அப்புறம் கௌதம் கிட்ட நான் கேட்ட கொஸ்டின், எதுக்கு அந்த ஒரு நம்பூதிரி பர்டிகுலரா இந்த ஒரு கோவில்ல இவரை கட்டுப்படுத்தணும், இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ரீசன் இருக்கான்னு கேட்டதுக்கு அப்புறம் அவரும் ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. மலேசியாவில் இருக்கிற இந்த முனீஸ்வரர் கோவில் ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கு. சொல்ல போனா ஆதி காலத்துல இருந்து இருந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி இந்த கோவில்ல வந்து பிரார்த்தனை பண்றவங்க வேண்டிக்கிறவங்க வந்து அவங்க லைஃப்ல அந்த வேண்டின விஷயம் அப்படின்னு நடந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்காகவே நிறைய டொனேஷன், அந்த டொனேஷன் யார் யாரெல்லாம் கொடுக்குறாங்கன்னா தமிழ் மக்கள், மலாய் மக்கள்,
மக்கள், சைனீஸ் மக்கள். ஸோ இப்படி வேற்று மதத்தில் இருக்கிற மக்கள் நிறைய பேர் கூட இந்த கோவிலுக்கு டொனேஷன் கொடுத்துட்டும் இருக்காங்க. இது கூடவே நிறைய பிஸ்னஸ் பீப்புளோட ஷேரில் ஒரு பர்சன்டேஜ் டொனேஷனாக இந்த ஒரு கோவிலுக்கும் வந்துட்டு இருக்கு. அந்த பிஸ்னஸ் மேன்லாம் எதுக்கு இந்த கோவிலுக்கு டொனேஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி பிஸ்னஸ் மேனாக வளர்ந்துட்டு இருக்கிற அவங்க எல்லாருமே இந்த கோவிலில் வந்து அவங்க பிஸ்னஸுக்கு தேவையான, அதாவது அந்த பிஸ்னஸை எந்த தேதியில் தொடங்கினா நல்லா வரும் அப்படின்னு இந்த கோவிலில் வந்து குறிப்பாத்துட்டு தான் போவாங்க. அப்படி அந்த தேதியில் தொடங்கின எல்லா பிஸ்னஸ் மேனும் இப்போ ஒரு நல்ல லெவல்லே இருந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்க ஷேர்லேருந்து ஒரு பர்சன்டேஜை இந்த கோவிலுக்கு டொனேஷனாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பிடிக்காத யாரோ ஒருத்தர் தான் நம்பூதிரியை வர வச்சு இந்த கோவில் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் பண்ணால் அந்த கோவிலுக்கு வரவங்க வந்து வேண்ட எந்த ஒரு விஷயமும் பலிக்காது. அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு போகிறதே நிறுத்திடுவாங்க. ஸோ இதுதான் அந்த யாரோ ஒருத்தருக்கு தேவைப்படுது. அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான விஷயம் பண்ணியிருக்கிறதா எனக்கும் தோணுது. பட் இந்த ஒரு இன்சிடென்ட்டை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ அதே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ ரெண்டாவதாக பார்க்க போகிறோம் அந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண இவரோட நேம் முத்துராமலிங்கர். ஆனால் இவரை முத்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க, நம்மளும் முத்து அப்படின்னு சொல்லலாம். முத்து இவர் திருச்சியை சேர்ந்தவர். ஸோ இந்த ஒரு சம்பவம் முத்து இவருக்கு தான் நடந்திருக்கு. இவருக்கு மட்டும் இல்லாமல் இவரோட ஃப்ரெண்டு, ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண முத்து அண்ட் அவரோட ஃப்ரெண்டான சக்திவேல், இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒரு செங்கல் சூழலை வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் முத்து அண்ட் அவரோட ஃப்ரெண்டான சக்திவேல் இவங்க ரெண்டு பேருமே அந்த செங்கல் சூழலை வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி வேலை பார்த்துட்டே இருக்கும்போது மத்தியான டைம் வருது. சரி, மத்தியானமும் ஆயிடுச்சு, நம்ம போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு முத்து அண்ட் சக்திவேல் ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டும் இருக்காங்க. அப்படி சாப்பிட்டதுக்கு அப்புறம் கரெக்டாக இவங்க செங்கல் சூழலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து நடந்தும் போறாங்க. இது எல்லாமே அந்த மதிய லஞ்ச் டைம்ல தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இவருடைய முத்து சக்திவேல் ரெண்டு பேருமே அந்த ரூட்ல நடந்தும் போயிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க போற இந்த ரூட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லயுமே இந்த முள்ளு செடி, அதை இந்த கருவக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முள்ளு செடி ரெண்டு சைட்லயுமே இருந்துருக்கு. கொஞ்சம் தள்ளி போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு இறந்த பழம் மரமும் இருக்கு. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் முத்தோட ஃப்ரெண்டான சக்திவேல் இவர் என்ன பண்றாருன்னா அந்த மரத்தில் இருக்கிற அந்த இறந்த பழத்தை வந்து பிரிச்சுட்டும் இருக்காரு. ஸோ அது எல்லாமே கீழே விழுந்திருக்கு. முத்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, கொஞ்சம் அசதியா இருக்கு, சரி இந்த மரத்தடியில் வந்து கொஞ்ச நேரம் உட்காரலாம், கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு முத்து அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன். சக்தி இவரும் அந்த இறந்த பழத்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டும் இருக்காரு. இப்படி அந்த இடம் வந்து கொஞ்சம் சுமூகமா போகுது. இது எல்லாமே உச்சி வெயில் டைம்ல தான் நடந்துட்டும் இருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சூறாவளி காத்தும் அடிக்க ஆரம்பிக்குது. பொதுவாக அந்த கிராமப்புறங்கள்லாம் பாத்தீங்கன்னா சூறாவளி காத்து, அதாவது ஒரு இடத்துல மட்டும் காத்து சுழண்டு அடிச்சு இந்த இடத்துல இருந்து அங்க இருந்து இங்க அப்படின்னு போறத நிறைய பேரும் பார்த்துருப்பாங்க. ஈவன் நானும் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சூறாவளி காத்து அந்த இடத்துல அடிக்கிறதையும் பார்க்குறாங்க. அந்த காத்து இவங்க உட்காந்துட்டு இருக்கிற அந்த இடத்துக்கும் அங்க இருக்கிற அந்த முள்ளு குப்பை எல்லாத்தையுமே வந்து சுத்திட்டு இவங்க கிட்ட வரதையும் பார்க்குறாங்க. இந்த சூறாவளி காத்தை பார்த்ததுக்கு அப்புறம் முத்து அண்ட் சக்திவேல் இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமா பயமும் வர ஆரம்பிக்குது. அந்த இறந்த பழம் எல்லாத்தையுமே கீழே போட்டு அங்க இருந்து டைரக்டா வீட்டுக்கும் போயிடுறாங்க. கரெக்டா இவங்க நிக்கிற இந்த இடத்துல இருந்து அவங்க வீட்டுக்கு ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ உடனே இவங்க ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கு பயந்தும் போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா முத்து இவருக்கு பயங்கரமான ஜுரமும் வர ஆரம்பிக்குது. முத்து இவருக்கு தெரியல நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம், எதுக்காக இந்த ஜுரம் வந்தது அப்படின்னு அந்த டைம்ல அவருக்கு புரியல. ஆனா அதுக்கப்புறம் தான் முத்து இவருக்கும் புரிய வருது, இந்த ஒரு ரீசனுக்காக தான் நமக்கு ஜுரம் வந்திருக்கு அப்படின்னு. இதுல முத்து அண்ட் சக்திவேல் இவங்க வீடு, அதாவது முத்து வீட்டுக்கு பக்கத்தில் தான் சக்திவேல் இவங்க வீடு இருந்துட்டு இருக்கு. ரெண்டுமே ஒட்டி ஒட்டி தான் இருந்துட்டு இருக்கு. அன்னைக்கு நைட்டு முத்து அவங்க வீட்டுக்கு வெளியிலயும் தூங்கிட்டு இருக்காரு. அண்ட் சக்திவேல் அவரும் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வெளியில தான் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நடு ராத்திரியில் முத்து எதிர்ச்சியா எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்க்கும்போது முத்து இவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு நாவல் பழம் மரமும் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மரத்தை எதிர்ச்சியா பார்த்த முத்து மரத்துக்கு பக்கத்தில் யாரும் நிற்கிறாங்களே அப்படின்னு கொஞ்சம் டீப்பாக அங்கே நிற்கிற அந்த ஆளையும் பார்க்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் முத்து இவருக்கும் தெரியுது அங்கே நிற்கிறது ஆளு கிடையாது, அது ஒரு பெண். ஆனால் அந்த பெண்ணோட உருவம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கௌரவமாகவும் இருக்குது அண்ட் ரொம்பவே கருப்பாக இருக்குது. கண்ணு மட்டும் ரொம்பவே தெளிவாக வெள்ளையாக தெரியறத முத்து இவரும் பார்க்குறாரு. ஆனால் முத்து இவருக்குள்ள ஒரு யோசனை, ஒருவேளை இது எல்லாமே வந்து நம்ம தூக்க கழகத்தில் பார்க்கறதுனால இப்படி தெரியுதோ அப்படின்னு முத்து கொஞ்சம் எந்திரிச்சு கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு கிட்ட போகிறாரு. கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கே தெரியுது இது தூக்க கழகத்தில் நடக்கிற விஷயம் இல்லை, உண்மையிலே இங்கே ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு. ஆனா அங்க நிக்கிற அந்த உருவம் முத்து அண்ட் சக்திவேலையும் கூப்பிட ஆரம்பிக்குது. முத்து, சக்திவேலு ரெண்டு பேரும் வாங்கடா, போய் நான் போயிட்டு வந்து இழந்த பழம் நாவல் பழம்லாம் பிடிக்கிறான், என் கூட வாங்கடா அப்படின்னு அந்த உருவம் முத்து அண்ட் சக்திவேல் இவங்க ரெண்டு பேருமே அது கூட கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு அந்த இடத்துல வந்து கூப்பிடுற அந்த ஒரு குரல் இங்க இருக்கிற முத்து இவருக்கு தெளிவா கேட்குது. ஆனா இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சத்தம், இந்த குரலோட சத்தம் வந்து முத்து இவருக்கு மட்டும்தான் கேட்டதான்னு கேட்டீங்கன்னா இவருக்கு மட்டும் கேட்கல, முத்துவோட அம்மாக்கும் கேட்டிருக்கு.
யார் நம்ம பசங்களை கூப்பிட்றா அப்படின்னு முத்து அம்மா எந்திரிச்சும் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க எந்திரிச்சு பார்க்கும்போது சரி ஏதோ ஒன்று போல இருக்குது அப்படின்னா அவங்களும் திரும்பி படுத்துருக்காங்க. அப்படி படுத்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு குரல் முத்து அவங்க அம்மாவுக்கும் கிளியராக தெளிவாக கேட்டிருக்கு. அண்ட் இந்த ஒரு பயத்தில் பார்த்தீங்கன்னா முத்து இவர் வீட்டுக்குள்ளேயும் போயிடுறாரு. வீட்டுக்கு வெளியில் முத்து அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி வீட்டுக்குள்ளே தனியாக படுத்துருக்கிற முத்து இவருக்கு அம்மா எனக்கு வீட்டுக்குள்ளே படுத்துட்டு பயமாக இருக்குது, நானும் வெளில வந்து உங்க கூட படுத்துக்கிறேன் அப்படின்னு உள்ளே இருக்கிற முத்து திரும்ப அம்மா கிட்ட கேட்க, பட் தூங்கிட்டு இருக்கிற அம்மா அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த ஒரு கனவுல ஒரு குதிரையில் ஒருத்தர் முறுக்கு மீசை வச்சுட்டு ஒரு பெரிய கத்தி வச்சுட்டு முத்து இவங்க வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடும் வரும். அந்த ரோடும் முத்து இவங்க வீட்டுக்கிட்ட தான் முடியும். ஸோ அந்த ஒரு ரோட்டில் அந்த குதிரையில் ஒருத்தர் ரொம்பவே கம்பீரமாக வர்றது முத்து இவங்க அம்மாவும் பார்த்துருக்காங்க. இது எல்லாமே கனவுல தான் வந்திருக்கு. பட் அவங்க அம்மா எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த ஒரு குதிரை அந்த இடத்துல நிற்குது. ஆனால் இவங்க படுக்கும்போது அந்த ஒரு குதிரை இவங்க நோக்கி வரதையும் பார்த்துருக்காங்க. அது வேற யாருமே இல்லை, முத்து இவங்களோட குலதெய்வம் தான். ஆனால் இந்த ஒரு விஷயம் பார்த்ததுக்கப்புறம் முத்து இவங்க அம்மாவுக்கு தோன்ற விஷயம், ஆஹா இவர் வராரு, இந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பான விஷயம் இப்போ நடந்துட்டு இருக்கு, அதனால தான் இவர் வராரு அப்படின்ற மாதிரி முத்து அவங்க அம்மாவுக்கும் தோண ஆரம்பிக்குது. சரி இங்கே தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா முத்து இவங்க அம்மா இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்காங்க. பக்கத்துலேயே சக்திவேல் அவங்க அப்பா அந்த இடத்துல சடனாக எந்திரிச்சு கத்தவும் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இங்கேருந்து அங்கேருந்து இங்கேருந்து ஓடவும் ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா சக்திவேல் அவங்க அப்பா உடம்புல அவங்க குலதெய்வமும் வந்திருக்கு. வந்ததுக்கப்புறம் முத்து அவங்க அம்மாவுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு, ஓஹோ இங்கே நம்ம பசங்களை பிடிக்கிறதுக்காக தான் ஏதோ ஒரு பேய் வந்திருக்கு போல இருக்கு, அதனால தான் நம்ம குலதெய்வம் வந்து நமக்கு காட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் உஷாராயிடுறாங்க. இப்படியே அந்த ஒரு நைட் வந்து கொஞ்சம் அமைதியாகவும் முடியுது. அப்படியே பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் சக்திவேல் அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா முத்து சக்திவேல் இவங்க 2 பேர் கையிலையும் வந்து ஒரு கயிறியை மந்திரிச்சு கட்டி விடுறாரு. அப்படி மந்திரிச்சு கட்டி விட்டது மட்டும் இல்லாமல் சக்திவேல் அவங்க அப்பா ஒரு விஷயமும் சொல்கிறாரு. அது என்னன்னா, பசங்களா நேற்று நீங்கள் சாப்பாடு டைமில் அங்கே ஒரு இழந்த பழம் பிக்கிறன்னு ஒரு மரத்துக்கிட்ட உட்காந்துருப்பீங்களே, அந்த மரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய புளிய மரம் இருக்கா, அந்த புளிய மரத்தில் ஒரு பொண்ணு வந்து தூக்கு போட்டு இறந்து போயிட்டாப்பா, அந்த பொண்ணோட ஆன்மா தான் அங்கேருந்து உங்களை துரத்திட்டு வந்திருக்கு, அண்ட் இவ்வளோ அட்டூழியமோ அந்த ஒரு ஆன்மா தான் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்கே இருக்கிற இவங்களுக்கே தெரிய வருது, அடாடா நாம தெரியாதனமாக உட்காந்து எதையோ ஒன்று இழுத்துட்டு வந்துட்டோமே அப்படின்னு முத்து அண்டு சக்திவேல் இவங்க 2 பேருமே பயங்கரமாக பயந்து போயிருக்காங்க. ஃபைனலாக அந்த ஒரு ஆன்மாவையும் அங்கேருந்து துரத்தி விட்டுறாங்க. ஆனால் பிரச்சனை முடிஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா பிரச்சனை முடியல, திரும்பவும் கண்டினியூ ஆகுது. இதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே முத்து அவர் வீட்லேயும் தூங்கிட்டு இருக்காரு, அண்ட் சக்திவேல் அவங்க வீட்லேயும் தூங்கிட்டு இருக்காங்க. அண்ட் முத்து சக்திவேல் இவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வெளியிலையும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அகைன் முத்து இவருக்கு அந்த ஒரு குரலும் கேட்க ஆரம்பிக்குது. முத்து சக்திவேல் நான் வீட்டுக்கு வெளியில் தாண்டா நிற்கிறேன், என் கூட வாங்க, நம்ம அந்த இழந்த பழம் பிடிக்க போகலாம், என் கூட வாங்கடா, என் கூட வந்துருங்க அப்படின்னு அந்த ஒரு குரல் திரும்பவும் கேட்க இந்த இடத்துல முத்து இவர் என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அம்மா நான் வீட்டை விட்டு வெளில போகிறேன், கதவை திறந்து விட்டு, நான் வீட்டை விட்டு வெளில போகிறேன், கதவை திறந்து விட்டு அப்படின்னு தூக்கத்துலையும் உளறிட்டு இருக்க வீட்டுக்கு வெளியில் இருக்கிற முத்து அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் உன்னை வீட்டை விட்டுலாம் வெளில அனுப்ப மாட்டா அப்படின்னு முத்து அவங்க அம்மா வீட்டுக்குள்ளே வந்து முத்து இவரை அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயத்த முத்து சுயநினைவு இல்லாமல் தான் சொல்லிட்டு இருக்காரு, அதனால தான் அவரை அடிச்சுட்டும் இருக்காங்க. அடித்து அந்த ஒரு தூக்கத்திலிருந்து தெளிவும் வைக்கிறாங்க. இப்படியே பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் முத்து அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா சரி நம்ம ஏரியாவில் தான் ஒரு தர்கா இருக்குல்ல, அங்கே போயிட்டு பாய்கிட்ட மந்திரிச்சிட்டு வரலாம், பசங்க வர நைட் இப்படிலாம் கத்திட்டு இருக்கானுங்க அப்படின்னு முத்து சக்திவேல் இவங்க 2 பேருமே பக்கத்தில் இருக்கிற தர்காவுக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் தர்காவுக்கு கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு விஷயமும் இவங்களுக்கு தெரிய வருது. அந்த தர்காவுக்கும் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பாய் பார்த்தோன்னு ஒரு விஷயமும் சொல்கிறாரு, என்னப்பா நைட் டைமில் அந்த பொண்ணோட அம்மா அவங்களை வந்து கூப்பிட்டுட்டே இருக்கா அப்படின்னு பாய் அவர் சொன்னதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒன்று இல்லை 2 ஆன்மாக்கள் முத்து அண்டு சக்திவேல் இவங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு. இதில் ஒரு ஆன்மாவை, அதாவது அந்த புளிய மரத்தில் தூக்கு மாட்டி இறந்து போனால் அந்த ஒரு ஆன்மாவை இவங்க குலதெய்வமே வந்து விரட்டி விட்டுருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த பாய் இவரும் சொல்கிறாரு, ஆல்ரெடி உங்கள் வீட்டை சேர்ந்தவங்க வந்து அந்த புளிய மரத்தில் இறந்து போனால் அந்த ஒரு பொண்ணை வந்து துரத்தி விட்டாங்கப்பா, ஆனால் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெண்ணோட ஆன்மாவும் உங்களை துரத்திட்டு இருக்கு. அந்த ஒரு பெண் எப்படி இறந்து போனாங்கன்னா அவங்க இந்த ஏரியாவில் ரோடு போடுற வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் உங்கள் ஏரியாவில் தார் ரோடு போட்டுட்டு இருக்கும்போது அந்த ரோட் ரோலரோட இரும்பு டயருக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு வருவாங்க. பொதுவாக அந்த தார் ரோடு போடும்போது அந்த இரும்பு டயரில் வந்து தண்ணி ஊற்றிட்டே வருவாங்க, தார் அந்த இரும்பில் ஒட்டாமல் இருக்க. அந்த வேலையை தான் அந்த பெண்ணும் பார்த்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அவங்க எதிர்ச்சியாக தண்ணி ஊற்றிட்டே இருக்கும்போது அவங்களோட கால் ஸ்லிப் ஆகி அந்த ரோட் ரோலரோட ஃப்ரண்ட் டயர்லேயும் மாட்டி இருக்கு. அப்படி மாட்டினவங்க எந்திரிக்கவும் முடியல. அண்ட் அந்த ரோட் ரோலர் ரொம்பவே வெயிட் அதிகமாக இருந்ததுனால உடனே ஸ்டாப் பண்ண முடியாமல் அவங்க மேலே ஏறி தான் அந்த வண்டியும் ஸ்டாப் ஆகிருக்கு. அந்த இடத்துல அந்த பெண் இறந்தும் போயிருக்காங்க. ஸோ அப்படி இறந்து போன அந்த பெண்ணோட ஆன்மா, இது மட்டும் இல்லாமல் தூக்கு மாட்டி இறந்து போன அந்த பெண்ணோட ஆன்மா, இந்த 2 ஆன்மாவை தான் அவங்களை துரத்திட்டு இருக்கு. கவலைப்படாதீங்க, இந்த ஒரு விஷயத்துல வந்து நான் அவங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு பாய் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த இடத்துல இவங்க 2 பேரையும் மந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மந்திரிச்சது மட்டும் இல்லாமல் புனித தண்ணியை வந்து இவங்ககிட்டையும் கொடுக்குறாங்க. இது உங்கள் வீட்டு ஃபுல்லாக தெளிங்க, தெளிஞ்சதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையுமே வராது, இதுக்கு மேலே அந்த உருவத்தால்
எந்த பிரச்சனையுமே வராதுன்னு சொன்னதுக்கப்புறம் முத்து அண்ட் சக்திவேல் இவங்க 2 பேருமே அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த ஒரு மந்திரிச்ச தண்ணியை வீட்டு ஃபுல்லாக வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியிலையும் சரி தெளிச்சதுக்கப்புறம் ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை இவங்க லைஃப்பில் இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு பாதிப்பில் இருந்து முத்து சக்திவேல் இவங்க 2 பேருமே இன்னும் வெளியில் வரல. ஏன்னா அன்னைக்கு நடந்த சம்பவம் அப்படி இருந்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் லாஸ்ட் இயர் திருச்சியில் தான் நடந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட தோட்டம் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இனி பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் வேலையிலான கமெண்ட் என்னன்றதை வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னைக்கு நாம ஒன்றும் இல்லை 2 உண்மை சம்பவத்தையும் பார்த்துருக்கோம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த உண்மை சம்பவம் மலேசியாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற ஒரு முனீஸ்வரர் கோவிலையும் நடந்திருக்கு. இந்த கோவிலில் இருக்கிற முனீஸ்வரர் கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. ஆனால் அப்படி கட்டுப்படுத்தின விஷயத்துல இருந்து முனீஸ்வரர் வெளியிலே வந்துட்டாங்க. என்னை எவன் கட்டுப்படுத்தினாலும் 3 நாளில் வந்து ஏன் இலையில ரத்தம் கக்கி சாவான் அப்படின்னு சொல்லிட்டேன். 3 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த நம்பூதிரி வந்து ரத்தம் கக்கியும் இறந்தும் போயிருக்காரு. அந்த 2வது சம்பவமான முத்து சக்திவேல் இவங்க 2 பேருமே அந்த மரத்துக்கிட்ட உட்காந்து இறந்த பழம் எடுக்கலாம் தான் போனாங்க. பட் இறந்த பழம் மட்டும் எடுக்கல, அங்கே இருக்கிற 2 பேரை கையோட கூட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க லைஃப்பில் ஒரு சில சம்பவம்லாம் நடந்திருக்கு. அதுல இருந்து எப்படியோ வெளியிலையும் வந்துட்டாங்க. ஸோ இந்த 2 சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தோட்டம் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவத்தோட கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நான். பாய்.